வணக்கங்களே, கடவுளூர் டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மி நாராயண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 3ஆம் தேதியிலேருந்து 9ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகிறோம் பார்க்க போகிறோம். எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்து பாருங்கள். ராசிக்கு பரப்பதை விட லக்னத்து பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறோம், மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள். உங்கள் ஜனகால ஜாதகத்தில் என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அதை எழுதி வச்சு அதை மிங்கிள் பண்ணி பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது. ஸோ அதில் பார்த்திங்கன்னா பணம் ஈர்க்கும் முறைகள், ஸோ பணம் எப்படி ஈர்க்கிறது, அதுக்கான மந்திரங்கள்ங்கிறத பற்றி சொல்கிறோம், மறக்காமல் பாருங்கள். மீனராசி. ஸோ மீனராசிக்கு பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி குரு. குரு 5ல் இருக்கும்போது குழந்தைகள் சம்பந்தமான விஷயம், அற்புதமான விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ அது ரொம்ப சிறப்பான விஷயம். குலதெய்வ வழிபாடு சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுக்குங்க. 2 மற்றும் 9ஆம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு 4ல் இருக்கும்போது நிலபுலன்கள், சொத்துக்கள், ஏதாவது கடன் வாங்குற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அது தவிர்க்க முடியாது. தாயாருடைய உடல்நலம் சம்பந்தமான விஷயங்கள் பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுறது ரொம்ப ரொம்ப நல்லது. 5ஆம் அதிபதியான சந்திரன் சிறப்பான பலன், நல்ல ஏற்றம், நல்ல லாபங்கள், குழந்தைகள் சந்தோஷங்கள், குதூகலங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. 6ஆம் அதிபதியான சூரியன் 5ல் இருக்கும்போது கடன் அடைபடுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். சில பேருக்கு ஏதாவது கடன் இருந்தால் கடன் அடையும். வேலையில் கொஞ்சம் வேலை பலுக்கள் அதிகமாக இருக்கிறது, வேலையில் நம்மளை ஸ்ட்ரெஸ் பண்ணுற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். வாக்குவாதங்களை தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 7ஆம் அதிபதியான புதன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ல் ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது சிறப்பான விஷயங்கள், நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும். ஒரு பாப்புலாரிட்டி, நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புமே ரொம்ப நல்லாயிருக்கு. 8ஆம் அதிபதியான சுக்கிரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ல் இருக்கும்போது கணவன் மனைவிக்கு தேவையில்லாத மனஸ்தாபங்கள், மன உளைச்சல், இந்த வாக்குவாதத்தால் மன காயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 9ஆம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு 4ல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார்னும்போது கொஞ்சம் தந்தையுடைய விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்பாட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி சட்ட ரீதியான விஷயங்கள், இராணுவம், போலீஸில் இருக்கணும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது கும்ப லக்னமாக இருந்து மீனராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ஆம் அதிபதியான குரு 5ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குங்க. அதில் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ், டென்ஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். 11ஆம் அதிபதியான சனி உங்களுக்கு ராசியில் பெரிய லாபங்களை நோக்கி உங்களுடைய எண்ணங்கள் செல்லும், பெரிய லாபங்கள் இருக்கும். பட் இருந்தாலும் இப்போ சனி வக்கரமாக இருக்கும்போது தேவையில்லாத சோம்பேறித்தனங்கள் வரும், அப்புறம் பார்த்துக்கலாம், போஸ்ட்பான் பண்ணலாங்கிற எண்ணங்கள் வரும். ஸோ அதெல்லாம் தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இதுவரை பார்த்து பொது பலன்கள். இப்போ பார்க்க போகிறது தசாபக்தி பலன்கள். மீன லக்னமாக சூரியன் தேசாவில் சூரியன் 6ஆம் அதிபதி 5ல் இருந்து கடன் அடைபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரத்தில் வேலையில் வேலை பலுக்கள் அதிகமாக இருக்கும், கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிற ஒரு ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். மீன லக்னமாக சந்திர தேசாவில் சந்திரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ஆம் அதிபதி சிறப்பான பலன்கள், நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுக்கும். மீன லக்னமாக செவ்வாய் தசாபதினா செவ்வாய் பார்த்திங்கன்னா 9 மற்றும் 2ஆம் அதிபதியாக இருந்து அவர் 4ல் இருக்கும்போது நிலபுலங்களால் நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மீன லக்னமாக ராகு தேசாபதினா ராகு 12ல் இருக்கும்போது தேவையில்லாத ஒரு மன உளைச்சல், தேவையில்லாத ஒரு நைட்டு ஸ்பெண்ட் பண்ணி ஒரு மன உளைச்சலுக்கு ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கணும். ரொம்ப கவனமாக இருக்கணும். ட்ராவல் சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லது. மீன லக்னமாக குரு தேசா புத்தி அந்தரங்கள். குரு பார்த்திங்கன்னா 10ஆம் அதிபதியான குரு 5ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம், பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. குழந்தைகள் விஷயங்கள் சின்ன சின்ன மனக்கசப்புகள் அவங்களுடைய பிடிவாதம் நம்மளை கொஞ்சம் மனக்கசப்புகளை ஏற்படுத்தும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. மீன லக்னமாக சனி தேசாபத்தியந்திரங்கள் சனி பெரிய லாபங்களை நோக்கி உங்களை எண்ணங்கள் சொல்லும். பட் இதெல்லாம் இப்போ சனி வக்கரமாக சோம்பேறித்தனங்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மீன லக்னமாக புதன் தேசாபத்தியம் 4, 7ஆம் அதிபதியான புதன் 4ல் ஆட்சி பலத்தோடும் தொழில் ரீதியான விஷயம், நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள், ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்க ஒரு பெரும் பணம் வரதுக்கான இடமே ரொம்ப நல்லாயிருக்கு. மீன லக்னமாக கேது தேசம், கேது 6ல் இருக்கும்போது எதிரிகளை தகர்த்தெறியது, கோர்ட்டு கேஸுங்கிற விஷயங்களையும் உட்காந்து பேசி முடிக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கிறனால ரொம்ப சிறப்பான விஷயம். மீன லக்னமாக சுக்கிர தேசம், சுக்கிரன் 3, 8ஆம் அதிபதி இப்போ உங்களுக்கு 7ல் இருக்கும்போது கணவன் மனைவிக்கு ஒரு தேவையில்லாத வாக்குவாதங்கள், எதனால் மன உளைச்சல், மனக்காயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. மற்றபடி என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் பணம் ஈர்க்கும் முறை. ஸோ பணம் ஈர்க்கும் முறைன்னும் போது நிறைய பேர் தெரியலும். இதில் பார்த்திங்கன்னா மனம் ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணும். அதுவும் பார்த்திங்கன்னா உலகத்தில் உள்ள கிட்டத்தட்ட 100%ல் மிஞ்சி போனால் ஒரு 3-4% ஆள்கிட்ட தான் ஒரு பெரும் பணம் இருக்குது. மீதி எல்லோருமே பெரும் பணம் பின்னாடி ஓடுற மாதிரி சிச்சுவேஷன் தான் இருக்குது. இதில் ஏபிசிடி நிறைய கேட்டகரி இருந்தாலும் ஒரு பெரும் பணம், ஒரு பெரிய பணம்னா ஒரு மொத்த பணத்துலேயும் ஒரு பெரிய பங்கை 4%, 5% உள்ள மக்கள் வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கான காரணம் என்ன?
அதுக்கப்புறம் பணம் ஈர்க்கும் முறை என்னங்கிறத பற்றி தான் இந்த டிப் ஆஃப் த வீக்கில் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து முதல்ல வந்து மனசில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பணம் வராது, இதுக்கு எதுக்கு தண்ட செலவு, இது நான் வந்து இது தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே மன ரீதியாக சில கட்டுப்பாடுகளை வைக்கும்போது பணம் நம்மகிட்ட வராது. ஸோ அதுதான் விஷயமே. ஸோ மன ரீதியாக வந்து நம்ம வந்து ப்ரிப்பேர் ஆகணும். என்ன ப்ரிப்பேர் ஆகணும், எனக்கு பணம் வருது, இந்தந்த பணம் வரும், அப்படி வரும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கற்பனையிலே வந்து ஒரு பெரும் பணம் வந்தால் நம்ம என்னென்னலாம் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஒரு கனவு உலகத்தை நீங்கள் சிருஷ்டி பண்ணிங்கன்னா அது நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு சிருஷ்டி பண்ணும்போது கண்டிப்பாக நடக்கும். அது நம்பர் 1. ரெண்டாவது வந்து பணம் ஈர்க்கிறதுக்கான இன்னொரு விஷயம், இதை நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா குபேர காயத்ரின்னு ஒன்று இருக்குங்க. ஸோ இந்த குபேர காயத்ரிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் இடத்துல வந்து ஒரு கோயம்புத்தூரில் இருந்தார். ஸோ அவர்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 108 முறை வந்து காலையில் சாயங்காலம் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஸோ அவர்கிட்ட பார்த்திங்கன்னா பணம் ஃப்ளோட்டிங் வந்து பெரிய அளவில் க்ரோர்ஸில் இருந்தது. ஸோ அவர் வந்து அதை மிஸ் பண்ண இத்தனைக்கும் ஒரு பேங்க் மேனேஜராக ஒர்க் பண்ண அவர் வந்து பிஸ்னஸ் செக்டரில் வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய ரொட்டேஷன் கொண்டாந்தார். ஸோ அது அவரால் முடிஞ்சுது. காரணம் என்னென்னா அவர் அந்த மந்திர உச்சாடங்கள் அதுவும் குபேர காயத்ரியை வந்து அவர் பண்ணிகிட்டே இருப்பார். ஸோ இது வந்து ரொம்ப சிறப்பான ஒரு பலன்களை கண்டிப்பாக கொடுத்தோம். அது மட்டும் இல்லாமல் எனது வாழ்க்கையில் எனக்கு தெரிந்த ஒரு சொந்தக்காரர் பொருளாதாரத்தில் வந்து ரொம்ப கஷ்டம், பணமே இல்லை, பணம் வேணும் அப்படின்னு வரும்போது காலையில் கொஞ்சம் ஏர்லி மார்னிங் எழுந்திப்பார், ஒரு 4:30 எழுந்திப்பார், கொஞ்சம் மூஞ்சி கை கழுவிட்டு விளக்கேற்றிட்டு இந்த கனகதாரா சோஸ்திரம்ங்கிற ஒரு இருக்குது, சங்கரார் எழுதிய கனகதாரா சோஸ்திரம். ஸோ அந்த பாடல் என்னென்னா, பணம் வேண்டி இந்த பாடலை பாடும்போது தங்க நெல்லிக்காயை கொட்டுச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இது நீங்கள் அது போய் நீங்கள் அந்த ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னாலே சொல்லும். ஸோ அதில் வந்து கனகதாரா சோஸ்திரம் வந்து படிக்கும்போது பொருளாதாரத்தில் வந்து ஒரு பெரிய வெற்றியை கண்டிப்பாக கொடுத்துருதுங்க. அது அவ்வளோ சூப்பரான விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துரும். ஸோ இது வந்து இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இந்த 3 விஷயத்தை ஃபாலோ பண்ணும்போது அற்புதமான பலன். பொருளாதாரத்தில் பார்த்திங்கன்னா நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு வந்து பெரிய அளவில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லை விஷ்ணுபதி புண்ணிய காலம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ போயிடுச்சு. இப்போ இதுக்கு அடுத்தது வந்து சூரிய பயிற்சி அப்போ வந்து ஐ திங்க் மாதத்தில் வந்து 15-16 தேதியில் வந்து வரும். ஸோ வரும்போது பார்த்திங்கன்னா அந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஏற்றம்னா அது அந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் 27 முறை பெருமாளை சுற்றி வரும்போது ஒரு பெரும் பணம், பெரும் செல்வம் வந்து உங்கள் சேருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்கும். அது ஃபினான்ஷியலி வந்து நீங்கள் அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இதுவும் கொடுக்குதுங்க. ஸோ இதை வந்து உங்கள் லைஃப்பில் அப்ளை பண்ணி பாருங்கள். அற்புதமான படங்கள் சூப்பராக இருக்கான்னு சொல்லிட்டு உங்களிருந்து விடைபெறுது உங்கள் லட்சுமி நாராயணன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.